ஒரு ரொம்ப சின்ன ஒரு தியானம், ரொம்ப எளிமையான ஒரு தியானத்தை சொல்றேங்க. ராத்திரி தூங்கும் பொழுது மட்டும் பண்ணுங்க. நான் யூசுவலா உங்களுக்கு யூஸ் ஆகிற எதையுமே கேட்க மாட்டேன். நான் கேட்கும் பொழுது என்ன கேட்பேன்னா, உங்களுக்கு உபயோகமாகாத பொருட்களை தானமா கொடுங்க. இப்ப ராத்திரி தூங்க போற நேரம் எப்படியும் உங்களுக்கு உபயோகமாக போறதில்ல. அந்த நேரத்தை எனக்கு கொடுங்கள், உங்களை ஞானியாக்கி விடுகின்றேன். தனியா தியானம் பண்றதுக்கு உங்ககிட்ட தான் நான் எந்த நேரமும் கேட்கல. கேட்டா உடனே சினுங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ எனக்கு டைம் இல்ல, எனக்கு ஸ்க்ரோல் பண்ணி சாகிறதுக்கே நேரம் இல்ல, ஸ்க்ரோல் பண்ணணும், கண்டபடி மெசேஜ் போட்டு செக்ஸ்ட் பண்ணி செருப்படி வாங்கினாதான் வாழ்ந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும், அதுக்கே எனக்கு நேரம் இல்ல, தியானம் எல்லாம் பண்ணி என்ன பண்றது அப்படின்லாம் புலம்புவீங்கன்னு தெரியும். விட்டுருங்க. நான் உங்களுடைய விழித்திருக்கும் நேரத்தை கேட்கவே இல்லை. அது எப்படியோ போங்க, எப்படியோ பண்ணிக்கோங்க. உறங்கும் நேரத்தில் மட்டும், படுக்க போகும்போது மட்டும் உடம்ப சாட்சி ரிலாக்ஸ்டா வச்சதும், அந்த உடம்பு தன்னுடைய வெயிட் முழுக்க நீங்க எதுல படுத்திருக்கீங்களோ, படுக்கையிலையோ இல்ல பெட்லயோ இல்ல தரை விரிப்புலையோ எது பாயிலையோ, அது மேல அழுந்துவதை பாருங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற எந்த உணர்வு மெதுவாக வெளி இயக்கங்களை எல்லாம் குறைத்து கொண்டு உள் இயக்கமாக மாறுகிறது. உள் இயக்கங்களையும் மெதுமெதுவாக குறைத்து கொண்டு அதற்கும் உள்ளாக ஏதோ ஒரு நிலைக்குள்ளே செல்லுகின்றது. எதை வேண்டுமானாலும் உருவாக்கி பார்க்கின்ற சொப்பன நிலைக்குள் உங்களுடைய உணர்வு செல்லுகின்றது. இதை ஆழ்ந்து பாருங்கள். சொலல் இல்லாது சுகமான இருப்போடு ஆழ்ந்து அதை கவனியுங்கள். சொலல் இல்லாது சுகமான இருப்போடு அதை கவனிக்க கவனிக்க 10 நாள் போதுங்கய்யா. பொய் சொல்ல மாட்டேங்கய்யா. 10 நாள் இரவு தூங்கும் போது இந்த மாதிரி கவனிச்சிங்கனாலே தூக்கமும் விழிப்பும் கனவும் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில அமைதியா இருக்கிறத பார்ப்பீங்க. விழிப்பு விழித்திருக்கும் துரியம். தூக்கம் இருக்காது, கனவு இருக்காது, இந்த நனவு இருக்காது. ஆழ்ந்த அமைதியோடு கூடிய எண்ணங்கள் அற்ற சொலல் இல்லாத உயிரோடு இருக்கும், உயிர்ப்போடு இருக்கும் விழிப்பு